வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேர் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம். கர்நாடகாவில் முற்றுகிறது அரசியல் நெருக்கடி. டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற மறுப்பு. கற்பழிப்பு சிறுவனையும் தூக்கிலேற்ற மாணவியின் பெற்றோர் ஆவேசம். அழகிரி வாழ்த்து போஸ்டர்களில் சர்ச்சை வாசகங்கள். கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக மேலிடம் பகிரங்க எச்சரிக்கை. விரிவான செய்திகள். எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக கர்நாடக சபாநாயகர் போபையாவிடம் முறைப்படி கடிதம் அளித்தனர். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி கர்நாடக ஜனதா கட்சி எனும் புதிய கட்சியை துவக்கிய எடியூரப்பா ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையிலான அரசை கவிழ்ப்பதில் மும்முரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் எடியூரப்பா ஆதரவு கோஷ்டியைச் சேர்ந்த ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கர்நாடக ஜனதா கட்சியில் சேர முடிவு செய்தனர். எம்எல்ஏவாக இருப்பவர்கள் சபாநாயகரிடம்தான் ராஜினாமா கடிதத்தை அளிக்க வேண்டுமென்று விதி உள்ளது. ஆனால் சபாநாயகர் போபையா வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டதால் தங்களது கடிதத்தை கவர்னரிடம் 13 எம்எல்ஏக்களும் அளித்தனர். இதனால் கர்நாடக அரசியலில் ஒரு வாரமாக பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் பெங்களூரில் உள்ள சட்டசபைக்கு செவ்வாயன்று காலை வந்த சபாநாயகர் போபையாவை எடியூரப்பா ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேரும் சந்தித்தனர். அப்போது தங்களது ராஜினாமா கடிதங்களை அவர்கள் சபாநாயகரிடம் முறைப்படி அளித்தனர். 13 எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டால் ஷெட்டர் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு பெரும்பான்மை பலத்தை இழக்கும் என்பதால் தென்னிந்தியாவின் முதலாவது பாரதிய ஜனதா அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் 5 எம்எல்ஏக்கள் எடியூரப்பாவுக்கு ஆதரவாக பதவி விலக தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 எம்எல்ஏக்களையும் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர்களது ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்றும் ஷெட்டர் ஆதரவு எம்எல்ஏக்கள் திங்களன்றே கோரிக்கை மனு அளித்தனர். பிப்ரவரி 4ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் சபாநாயகர் போபையா எடுக்கப் போகும் முடிவுக்காக அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன. டெல்லி மாணவி கற்பழித்து கொல்லப்பட்ட வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு பலியான வழக்கு தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ராம்சிங், அவரது சகோதரர் முகேஷ், கூட்டாளிகள் பவன் குப்தா, வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர் ஆகிய 5 பேரும் 17 வயதே நிரம்பிய மைனர் வாலிபர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். சிங்கப்பூர் மருத்துவமனையில் மாணவி இறந்ததை அடுத்து 6 பேரையும் தூக்கில் போட வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்தது. இந்த சூழலில் டெல்லி சாகெட் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முறையாக நடக்காது என்றும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக கூறி தூக்கு தண்டனை அளித்து விடுவர் என்றும் அதனால் வழக்கு விசாரணையை தமிழகத்தின் கோவைக்கோ அல்லது உத்தரப்பிரதேசத்தின் மதுரா நகருக்கோ மாற்ற வேண்டுமென குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங்கின் சார்பில் வக்கீல் ML சர்மா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை வேறு நகருக்கு மாற்றம் செய்ய மறுத்துவிட்டது. இதனால் சாகெத்தில் உள்ள கற்பழிப்புகளுக்கான தனி நீதிமன்றத்திலேயே வழக்கு விசாரணை தொடர்ந்து நடக்கும். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ள 6வது நபருக்கு 18 வயது பூர்த்தியாகவில்லை என்றும் அதனால் அவனை சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டுமென்றும் சிறார்களுக்கான நீதித்துறை வாரியம் திங்களன்று அறிவித்தது. இதற்கு மாணவியின் தந்தை பத்ரிநாத் சிங் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 18 வயது பூர்த்தியாகாவிட்டாலும் மற்ற 5 பேருக்கும் இணையான தண்டனையையே அவனுக்கும் வழங்க வேண்டும் என்றும் செய்த குற்றத்திற்காக 6 பேரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் பத்ரிநாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். அழகிரி பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறுவதாக சர்ச்சைக்குரிய வாசகங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதால் திமுக தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அமைச்சரும் திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளருமான மு.க. அழகிரியின் பிறந்தநாள் விழா புதன்கிழமையன்று மதுரையில் நடக்கிறது. இதை முன்னிட்டு சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் கோபாலபுரம் பகுதியிலும் அழகிரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. ஸ்டாலினை முன்மொழிவதில் தவறில்லை என்று கட்சித் தலைவர் கருணாநிதி கூறியதை விமர்சிக்கும் விதமாக போஸ்டர்களில் சில வாசகங்கள் காணப்பட்டன. திமுகவை விமர்சித்து ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் கட்சித் தலைமையை பெரும் அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் ஆளாக்கியது. இதையடுத்து திமுக தலைமை செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. அழகிரியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து கூறுவதாக காட்டிக்கொண்டு கட்சிக்கு அவப்பெயரும் இழுக்கும் ஏற்படுத்தும் வகையில் தவறான வாசகங்களை கொண்ட போஸ்டர்கள் சென்னை மாநகரெங்கும் காணப்படுகின்றன என்றும் அந்த போஸ்டரை அச்சிட்டு ஒட்டியவர்கள் என்று காணப்படும் பெயர்கள் எந்த கிளை உறுப்பினர்கள் என்று தெரியவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் போஸ்டர் ஒட்டியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள திமுக தலைமை தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கழகத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துவோர் யாராக
குறைவாக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இதன் மூலம் திமுக தலைமை பகிரங்கமாகவே அழகிரி ஆதரவாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதனன்று பிறந்தநாள் களை கட்டும் கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் வந்து அழகிரிக்கு வாழ்த்து சொல்வார்கள் என்று நம்பியிருந்த அவரது விசுவாசிகளிடையே இந்த எச்சரிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய கால வங்கிக் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.25% ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளதால் கடனுக்கான வட்டி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் காலாண்டுக்கான பொருளாதார கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டி. சுப்பாராவ் மும்பை தலைமையகத்தில் செவ்வாயன்று வெளியிட்டார். வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டியை 8% இருந்து 7.75% குறைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். அதேபோல ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய ரொக்க கையிருப்பு விகிதத்தை 4.25% இருந்து 0.25% குறைப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுப்பாராவ் தெரிவித்தார். We've decided to reduce the policy repo rate under the Liquidity Adjustment Facility (LAF) by 25 basis points, bringing it down from 8% to 7.75%. These changes have since come into effect immediately after the announcement. We've also decided to reduce the cash reserve ratio (CRR) of scheduled banks by 25 basis points from 4.25% to 4% of their net demand and time liabilities (NDTL), effective the fortnight beginning February 9, 2013. பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் நோக்குடனும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக சுப்பாராவ் தெரிவித்தார். ரொக்க கையிருப்பு விகிதத்தை 0.25% குறைத்திருப்பதன் மூலம் ரிசர்வ் வங்கியிடம் இருந்து 18,000 கோடி ரூபாய் வர்த்தக வங்கிகளுக்கு கிடைக்கும். வட்டி விகிதம் குறைப்பின் காரணமாக கடன்களுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 0.5% வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருந்தது. அதன் பிறகு இப்போதுதான் குறைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கும் முடிவுக்கு தேசிய திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா வரவேற்றுள்ளார். இந்த முடிவால் நாட்டில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அலுவாலியா நம்பிக்கை தெரிவித்தார். 12 TMC தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது எந்த உத்தரவையும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. காவிரி ஆணையத்தை அணுகும்படி நீதிபதிகள் அறிவுரை வழங்கியுள்ளனர். காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி கூடியபோது தமிழகத்தில் கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற உடனடியாக 18 TMC தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என தமிழக தலைமை செயலாளர் கூறினார். ஆனால் தங்களிடம் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது என்று கூறி தண்ணீர் கொடுக்க கர்நாடக அரசின் தலைமை செயலாளர் மறுத்தார். விவசாயத்தை விட குடிநீர் தேவைதான் முக்கியம் என்று கூறி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கண்காணிப்பு குழு தலைவர் துருவ் விஜய் சிங் மறுத்துவிட்டார். இந்நிலையில் கருகும் பயிர்களை காப்பாற்ற குறைந்தபட்சம் 12 TMC தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல் செய்தது. அம்மனு திங்களன்று நீதிபதிகள் RM லோதா, J. செலமேஸ்வர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 9 TMC தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு வக்கீல் வைத்தியநாதன் வாதாடினார். கர்நாடக அரசு வக்கீல் நாரிமன், குடிநீர் தேவைக்கே கர்நாடக அணைகளில் தண்ணீர் இருப்பதால் தமிழகத்துக்கு சொட்டு தண்ணீர் கூட வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இவ்வழக்கு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோதும் தமிழகத்துக்கு தண்ணீர் தருவதில்லை என்ற நிலைப்பாட்டில் கர்நாடக அரசு வக்கீல் நாரிமன் உறுதியாக இருந்தார். இதனால் 12 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கை மீது எந்த உத்தரவையும் நீதிபதிகள் லோதா, செலமேஸ்வர் பிறப்பிக்கவில்லை. அதோடு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கருகும் பயிர்களை காப்பாற்ற உடனடி நிவாரணம் பெற தமிழகம் விரும்பினால் பிரதமர் தலைமையிலான காவிரி நதிநீர் ஆணையத்தை அணுகலாம் என்று நீதிபதிகள் ஆலோசனை வழங்கினர். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் தீ பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சியை நடத்தி காட்டினர். பொதுமக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள், தியேட்டர்கள் ஆகியவற்றில் திடீரென தீப்பிடித்தால் பெருமளவு உயிர்ச்சேதம், பொருட்சேதம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். இது தொடர்பான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான ஒத்திகை செவ்வாயன்று நடந்தது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி காட்டப்பட்டது. இந்த ஒத்திகையை மத்திய சென்னை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையின் உதவி கோட்ட அலுவலர் சுரேஷ் ஆனந்த் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் நடத்தி காட்டினர். வணிக வளாகங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், இப்படி முக்கியமான இடங்களை தேர்வு செஞ்சு அங்க தீ
பாதுகாப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நாங்க செய்முறை பயிற்சி மூலமா விலகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒத்திகையின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீயணைப்பு கருவியை கொண்டு அணைக்க வேண்டும் என்று வணிக வளாக ஊழியர்கள் பொதுமக்களுக்கு செய்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. கோடைக்காலம் வருவதால் மின்கசிவால் ஆங்காங்கே தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே அதை சமாளிக்கும் விதமாக இதுபோன்ற ஒத்திகை பயிற்சியை தமிழகம் முழுவதும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 25க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நெல்லை வாலிபர் மீது போலீசில் புகார் தரப்பட்டுள்ளது. திருநெல்வேலியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் அசாரியா என்பவர் சென்னை மேற்கு மாம்பலத்தில் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் அலுவலகத்தை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன் 25க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளிடம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒவ்வொருவரிடமும் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் அவர் வேலை வாங்கி தராமல் பட்டதாரிகளை அலைக்கழித்ததால் அவர்கள் பணத்தை திருப்பி கேட்டனர். அப்போது ஆண்ட்ரூஸ் அசாரியா பணத்திற்கு பதிலாக காசோலை கொடுத்தார். அந்த காசோலையை வங்கியில் மாற்றும்போது பணம் இல்லாமல் திரும்பியது. இதனால் மீண்டும் ஆண்ட்ரூஸ் அசாரியாவிடம் பணத்தை திருப்பி கேட்ட பட்டதாரிகளை துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. எனவே ஆண்ட்ரூஸ் அசாரியா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தனர். ஆண்ட்ரூ அசார் என்றவன் எங்கிட்ட சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட 1,50,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். நாங்க போய் கேட்டதுக்கு எங்களை மிரட்டினா, கத்தி காமிச்சு என்ன மிரட்டினா, மோகனையும் பிரபையும் துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க. அப்புறமா நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப அங்க ஒரு கண் துடைப்புக்காக எங்களுக்கு செக் வாங்கி கொடுத்தான். செக் போட்டு கொடுத்தான், கன்ஃபார்மா உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ஆண்ட்ரூஸ் அசாரியா இதுபோன்று பெங்களூர், மதுரை, திருச்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளதாக ஏமாந்த பட்டதாரிகள் தெரிவித்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் குறித்து தொடர் புகார்கள் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகர போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை போக்குவரத்து போலீசாரின் பேஸ்புக்கில் ஷேர் ஆட்டோக்கள் குறித்து பொதுமக்கள் அதிக புகார்களை தெரிவித்தனர். இது தொடர்பாக ஷேர் ஆட்டோ டிரைவர்களுடன் போலீஸ் மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகளின் கலந்துரையாடல் கூட்டம் மதுரையில் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமிஷனர் சஞ்சய் மாத்தூர், ஆட்டோ டிரைவர்கள் மீது பொதுமக்கள் தொடர் புகார்களை தெரிவித்தால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். மேலும் துணை கமிஷனர் திருநாவுக்கரசு மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். அதிகாரிகளின் அறிவுறுத்தல் படி செயல்படுவோம் என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். ஆட்டோ டிரைவர்லாம் ஓரளவு 99% 100% ஒழுக்கமாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஸ்கூல் பிள்ளைலாம் ஏற்றி ஸ்கூல் பிள்ளை ட்ரிப்பு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் எங்களுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கலாம், பிழைக்க முடியாது. ஓரளவு கொஞ்சம் ஆட்கள் இது கொஞ்சம் ஏற்றிக்கலாம்னு சொல்லி அந்த புத்தகம் நல்லா இருக்கும். மற்றபடி போலீஸ் கமிஷனர் மீட்டிங் மட்டும் சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் கடைபிடிச்சு ஒழுக்கமாக ஓட்டுவோம். சீருடையுடன் ஆட்டோ ஓட்டுவேன், குடிபோதையில் ஓட்ட மாட்டேன், விபத்தில்லாமல் ஓட்டுவேன் என்ற உறுதிமொழியை அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் ஏற்றுக்கொண்டனர். தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு வைத்த வெடி கிராமத்திற்குள் சிதறி விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதிவாசிகள் அதிகாரியை சிறைப்பிடித்தனர். திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரையில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணிக்காக வத்தலகுண்டு அருகே உள்ள கட்டக்காமன்பட்டியில் பாறைகளை உடைக்க அதிகாரிகள் வெடிகளை பயன்படுத்தினர். வெடித்து சிதறும் கற்கள் அருகிலுள்ள வீடுகளுக்குள் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நெடுஞ்சாலை பணியில் ஈடுபட்டிருந்த பொது மேலாளர் சீனிவாசன் மற்றும் ஜேசிபி இயந்திரம், டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்தனர். மக்கள் குடியிருக்கிற இடத்துல எதுக்காக வெடி வைத்து அந்த கல்லு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கல்லு வந்து வீடுகள்ல ஓடுகளை உடைச்சிருக்குது, கார் கண்ணாடியா உடைச்சிருக்குது. எப்படி இந்த வேலையை வந்து வெடிகுண்டு வச்சு வேலை பார்க்கலாம்ன்றதுக்கு அனுமதி கொடுத்தாரு. இப்படி பொதுமக்கள் இருக்கிற இடத்துல எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம எப்படி இந்த வேலைகளை பாக்குறாங்க. இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட பொது மேலாளர் மற்றும் வாகனங்களை பொதுமக்கள் விடுவித்தனர். நெல்லை தனியார் வாகன காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் எரிந்து சாம்பலாயின. நெல்லை டவுன் பகுதியில் ஆறுமுகம் என்பவர் வாகன காப்பகம் நடத்தி வருகிறார். இந்த காப்பகத்தில் தினமும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில் வாகன காப்பகத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் அங்கிருந்த கார்கள் எரிந்து சாம்பலாயின. வாகன காப்பகத்தில் ஏற்பட்ட விபத்து சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுல விடிய காலம் 5:15 மணிக்கு ஃபயர் ஆயிருக்கு. ஆனால் ஃபயருடைய ரீசன் இது தானா ஃபயர் ஆனது மாதிரி தெரியல. இது ஏதோ
வைப்பு தீ மாதிரி இருக்கலாம். அதனால காவல்துறை புலன் விசாரணையில் வந்து இருக்கு. இது லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வரைக்கும் லாஸ் இருக்கும். இந்த தீ விபத்து குறித்து டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,904 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,863 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 61 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 57,750 ரூபாயாக இருந்தது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பெண் யானை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. நெல்லை மாவட்டத்தில் களக்காடு முதல் முண்டந்துறை வரை புலிகள் காப்பகம் செயல்படுகிறது. இந்த வனப்பகுதியில் யானைகளும் வசித்து வருகின்றன. தற்போது குளிர் அதிகமாக இருப்பதால் கேரள வனப்பகுதியில் இருந்தும் யானைகள் தற்காலிகமாக நெல்லை மாவட்ட வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் மணிமுத்தாறு அணையில் இருந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டம் செல்லும் வழியில் கோவில்தட்டை பகுதியில் கடந்த சில தினங்களாக ஒரு பெண் யானை உலவி வந்ததை வன ஊழியர்கள் மற்றும் எஸ்டேட் தொழிலாளர்கள் பார்த்துள்ளனர். ஆனால் அந்த யானை திடீரென இறந்து கிடந்துள்ளது. தகவல் அறிந்த புலிகள் காப்பக துணை இயக்குநர் குருசாமி, உதவி வன பாதுகாவலர் ஆனந்தகுமார் மற்றும் கால்நடை துறையினர் இறந்த யானையை சோதித்தனர். சோதனையில் உணவு ஜீரணமாகாத காரணத்தால் யானை இறந்தது தெரியவந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி அந்த யானையை அதிகாரிகள் அங்கேயே எரித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.